ஔவையார்கிட்ட முருகன் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாவற்பழ மரம் மேல இருந்து கேட்ட இடம் தாங்க இந்த பழமுதிர் சோலை. இந்த பழமுதிர் சோலை முருகனோட 6 படை வீடுல 6ஆம் படை வீடு ஆகுங்க. இந்த பழமுதிர் சோலை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுரையில இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அழகர் மலை அப்படின்ற ஒரு மலையோட உச்சியில தாங்க இந்த பழமுதிர் சோலை இருக்கு. அடர்ந்த காடுகள் சூழ்ந்த இடத்துல ஒரு அமைதியான முருகர் கோயில் தாங்க இந்த பழமுதிர் சோலை. இந்த மலையோட அடிவாரத்துல மிக பிரம்மாண்டமான கல்லழகரோட கோயில் இருக்கும். அந்த கல்லழகர் கோயில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் மலையோட உச்சியில தாங்க இந்த பழமுதிர் சோலை இருக்கு. பழமுதிர் சோலைக்கு கொஞ்சம் மேல வந்து ஒரு அரிய தீர்த்தம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ராகாயி அம்மன் கோயிலும் இருக்குங்க. இந்த பழமுதிர் சோலை கோயிலே பாத்தீங்கன்னா வந்து அடர்ந்த ஒரு பெரிய மூலிகை வனத்துக்கு நடுவுல தாங்க இருக்கு. ஔவையார் முருகர்கிட்ட பசிக்கு நாவற்பழங்களை கேட்டனாலோ என்னவோ இந்த இடத்துல நாவற்பழ மரங்களை நம்மளால நிறைய பார்க்க முடியுதுங்க. அடர்ந்த காட்டு பகுதிக்கு நடுவில் ஒரு அமைதியான ஒரு முருகர் கோயிலுங்க. எந்த விதமான கூட்ட நெரிசலும் இல்லாம முருகனை பக்தியோட தரிசனம் செஞ்சுட்டு வர்றதுக்கு ஏற்ற ஒரு இடம் அப்படின்னா பழமுதிர் சோலை தாங்க. நீங்க அடுத்த முறை மதுரை பக்கம் போனீங்கன்னா மறக்காம இந்த பழமுதிர் சோலைக்கு போயிட்டு வாங்க. இந்த பழமுதிர் சோலை தமிழ் புலவரான ஔவையார்